அல்லாஹ் ரசூலா வந்து இது மக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க, இது எந்த நாள் அப்படிங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் போது ரசூலா சொல்கிறாங்க இது நஹருடைய நாள், அறுக்கக்கூடிய நாள், குர்பானியாக இருக்கக்கூடிய நாள், இது 10வது நாள் இல்லையா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில். அப்போ நாட்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதமும் என்ன பண்ணாங்க, இது சீக்வன்ஸ் பண்ணாங்க. அப்போ அந்த காஃபிர்கள் வந்து அந்த ரோலிங் பண்ணிகிட்டே இருந்த அந்த சிஸ்டம் இருந்தது இல்லையா, அந்த சிஸ்டம் இனி நடைமுறைக்கு வரக்கூடாது. மனிதர்கள் இந்த அதிகாரத்தை கையில் எடுத்தாங்களே, இந்த மாதத்தை வந்து நாங்கள் எப்படி வேணாலும் ஆல்ட்ரு பண்ணுவோன்ட்டு, இது வந்து அல்ல என்னங்கிற குஃபுருங்கிறான். அதான் சொல்கிறேன், நீங்கள் அல்லாவுடைய சட்டத்தில் கை வைக்கக்கூடாதுன்ட்டு. அல்லாஹ் வச்ச சட்டம் தான் இதில் முதல் மாதம் முஹர்ரம், கடைசி மாதம் துல்ஹஜ்ஜுங்கிறது. அதை நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு வந்து தூக்கி 2வது 3வது மாற்றும் போது என்ன ஆகுது, அல்லாவுடைய அதிகாரத்தில் கை வைக்கிறதா ஆயிடுது. அப்போ அல்லாவுடைய அதிகாரத்தில் கை வச்சு அது என்னது, குஃப்ரு. அப்போ அந்த குஃப்ரியத்தில் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 9வது அத்தியாயத்தில் அல்லாஹ் வந்து சொல்லியிருப்பான், மாதங்களை வந்து முன்பின் ஆக்குவது வந்து குஃப்ரு அப்படின்னு. 9வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் அல்லாஹ் வந்து சொல்லியிருப்பான், மாதங்களை வந்து இந்த மாதிரி நவுத்துறது வந்து குஃப்ரில் வரும், உங்கள் சௌரியத்துக்கு வந்து இப்படிலாம் மாற்றி வந்து வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒழிச்சு காட்டினாங்க. இதை வந்து சீக்வன்ஸ் பண்ணி செட் பண்ணி கொடுத்தாங்க. அன்னிலிருந்து அது மாதங்கிறது சீக்வன்ஸ் படி தான் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபிக்ஸடாக ஒரு ஃபார்மெட்டும் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. இது இனிமே வந்து மாதங்களை வந்து முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து தாருன் நத்வாவுக்கோ இந்த மாதிரியான ஒரு முஸ்லீம்களுடைய கமிட்டிக்கோ கிடையாது. வானத்தில் பிறைகளை கணக்கில் வச்சு தான் நீங்கள் மாதத்தை தீர்மானிக்கணும். பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பை விடுங்கள். பிறை தான் கணக்கு தீர்மானிக்குமே தவிர நீங்கள் வந்து பள்ளிவாசலில் வந்து விசாரிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு மறைக்கப்பட்டால் அதை கணக்கிட்டு கொள்ளுங்கள். அது வந்து மறைக்கப்பட்டுச்சு, இது என்ன விஷயங்கிறது பின்னாடி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். மறைக்கப்பட்டால் அதை வந்து கணக்கிட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 1906வது ஹதீஸாக அது புகாரியில் வந்து இருக்குது. அப்போது இயற்கையாக இருக்கக்கூடிய கேலண்டரை தான் நீங்கள் பின்பற்றணும், மனிதர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடாது தேதிகள் விஷயத்தில். இனி மனிதர்கள் இந்த கையில் அதிகாரம் எடுத்தோம்னா இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் நாம் தலையிட்ட மாதிரி அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுங்க. இப்போ இந்த பிறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையை எப்படி வைக்க சொன்னாங்க, காஃபிர்கள் இடத்துல எப்படிப்பட்ட ஒரு வழிமுறை இருந்துச்சு அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ இந்த பிறையை பார்க்கறது எப்படி, இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா பிறை பார்க்குற அந்த முறையில் தான் இந்த 3 கருத்துக்கள் 4 கருத்துக்கள் வந்து வருது. அப்போ இந்த பிறை பார்க்குற முறை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் இங்கே அடிப்படையான விஷயம். பிறை பார்க்குற விவகாரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல அடிப்படையாக வச்சுக்கணும். எந்த ஒரு மெத்தடை நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் முழு உலகத்துக்கு 24 மணி நேரத்தில் அந்த டேட் என்ன ஆகணும், கவர் ஆகணும். எப்படி ஜனவரி 1ஆம் தேதி 24 மணி நேரத்தில் முழு உலகத்திலையும் சுற்றி வந்துடுதோ, எப்படி வந்து ஒவ்வொரு வாரத்துடைய கிழமைகள், இப்போ இன்னைக்கு திங்கக்கிழமை, இப்போ இந்த திங்கக்கிழமை வந்து 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் அடைஞ்சிருது, செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு பகுதிக்கும் அடைஞ்சிருது. எங்கேயாவது வந்து இன்றைக்கும் திங்கக்கிழமை, நாளைக்கும் திங்கக்கிழமை, நாளானிக்கும் திங்கக்கிழமைன்னு இப்படி 3 திங்கக்கிழமை வாரத்தில் வருதா, வரதில்லை. ஸோ நீங்கள் எந்த பிறை பார்க்கக்கூடிய மெத்தடை சொன்னாலும் 24 மணி நேரத்தில் உலகம் ஃபுல்லாகவும் கவர் ஆகி காட்டணும். அப்போ அந்த